எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்மளோட லெஃப்ட் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ இந்த இமேஜ்ல இருக்க டெக்ஸ்ட் எல்லாம் வந்து நான் இங்க இந்த வேர்டுக்கு கொண்டு வரணும். நம்ம வந்து மேனுவலா டைப் பண்ணலாம். இன்னொன்னு நான் செய்ற மாரியும் பண்ணலாம். பாருங்க, இப்போ நான் ஜஸ்ட் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க வேர்ட்ல வந்து பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் ஆயிடுச்சுங்களா? ஸோ வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு நான் உங்களுக்கு பண்ணேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல வந்து ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ அது நான் என்ன ஆப் அப்படிங்கிறத நான் சொல்றேன். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்கு போங்க. ஸ்டோருக்கு போனோடனே இங்கே வந்து பவர் டாய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த லோகோ மைக்ரோசாஃப்டோட தான். இது ஃப்ரீயாக தான் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸ் இதை இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. பவர் டாய்ஸ் இதோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு சிஸ்டம் டூல்ஸ், ஸோ இதில் போனீங்கன்னா டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனேபிள் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டர் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணோடனே இது ஆஃபில் தான் இருக்கும். இதை நான் இப்போ ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவேஷன் ஷார்ட்கட். ஸோ இது எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு அப்போ தான் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வேறு இருக்கும். நான் வந்து ஷிஃப்ட் இசட் செட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்மளுக்கு எந்த கீ வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நான் இப்போது திரும்ப ஷிஃப்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா நம்ம மேனுவலாக டைப் என்டர் பண்ணணும். ஷிஃப்ட் எக்ஸ், இப்போ ஷிஃப்ட் ஏன்னு கொடுத்தோன்னா ஷிஃப்ட் ஏக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட் கீயை செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வழக்கம் போல் ஷிஃப்ட் இசட்டே வச்சுக்கிறேன். வச்சுட்டு சேவ் கொடுத்துட்டு இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த எந்த டெக்ஸ்ட் வேணுமோ இமேஜில் எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அங்கே போய் நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஷிஃப்ட் இசட் கொடுத்தனா எப்படி வரும். இப்போ உங்களுக்கு எப்படி எவ்வளோ இமேஜ் வேணுமோ எவ்வளோ டெக்ஸ்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி இங்கே எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா, இமேஜ் வந்து ரொம்ப பிளர்ராக இருந்துச்சுன்னா சரியாக கிளிக் பண்ணிக்காது. ஸோ நம்ம அதை மட்டும் கொஞ்சம் ரீசெக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நம்ம ரீசெக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டர் இந்த மாதிரி ஆப்லாம் வந்து பெய்டு வெர்ஷன் வாங்க நிறைய செலவாகும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படுறப்போ இந்த மாதிரி இந்த பவர் டாய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான வேறு ஏதாவது டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அந்த வீடியோ போடுவோம். தேங்க்யூ.